நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வணக்கம், நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் கைமணத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு குழம்புங்க. செட்டிநாட்டில் எல்லாம் இது ரொம்ப பண்ணுவாங்க. இது ரத்த விருத்திக்கும் ரொம்ப நல்லது. இந்த பருப்பு என்னதுன்னா காராமணி குழம்பு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது சிகப்பு காராமணிலையும் பண்ணுவாங்க, வெள்ளை காராமணிலையும் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வெள்ளை காராமணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் காமிக்கிறேன் வாங்க. ஒரு மூடி தேங்காய்ங்க, அது பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மூடி பெரிய மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ காராமணி, 1/4 கிலோ காராமணியோட இந்த பாருங்கள் நடுவில் தெரியுது அவங்களுக்கு. துவரம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு ஊற வச்சுருக்கேங்க. துவரம்பருப்பு 1/4 கிலோ காராமணியோட 1 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், தக்காளி ஒரு 1.5 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது மாங்காய் வத்தல் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. மாங்காய் வத்தல் நாங்கள் போட்டு வைப்போம். மாங்காய் வத்தல், மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு. இது தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, இது 2 மட்டும் தான் தாளிக்க. பூண்டு ஒரு 10 பல், மிளகாத்தூள், மல்லித்தூள் ரெண்டுமே. மிளகாத்தூள் 1 ஸ்பூன்னா, மல்லித்தூள் ஒரு 3/4 ஸ்பூன், அவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கேங்க. ரொம்ப ஈஸியான குழம்புங்க இது. பாருங்க, கடுகு, சோம்பு தாளிக்கிறது. இதில் பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது போட்டோன்னே உங்களுக்கு ஒரு கமகமகமான வாசனை வரும். பூண்டு மட்டும் நச்சு வச்சுருக்கேங்க. ஒரு 10 பல் பூண்டு பாருங்கள், நச்சு வச்சுருக்கேன். இன்னொரு மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். இதை எப்படின்னா எதுவுமே தாளிக்காதீங்க. வெறும் சட்டியில் அந்த பயறு, தக்காளி, வெங்காயம், தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சு நல்லா ஒரு 3-4 சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி தாளித்து கொட்டிக்குங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, பூண்டு போட்டு கூட நீங்கள் தாளித்து கொட்டிக்கலாம். இதில் தக்காளி, மிளகாத்தூள். இது நான் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நாங்கள் வெறும் மிளகாத்தூள்லையும் பண்ணுவோம், குழம்பு மிளகாத்தூள்லையும் இது பண்ணலாங்க. நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுன்னா குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள், மஞ்சத்தூள், இன்னும் தக்காளி 1 கூட நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். குழம்பு ஜாஸ்தியாக வேணுன்னா இன்னும் 1 தக்காளி இல்லை 2 தக்காளி கூட நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக்கிக்கோங்க. ரொம்ப கொலைய வதக்கணும்னு இல்லை தக்காளியெல்லாம். இப்போ காராமணி, இந்த பாருங்கள் துவரம்பருப்பும் இருக்குது பாருங்கள். உள்ள 1 ஸ்பூன் தாங்க, 1 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு. இதில் இப்போ தண்ணி ஊற்றிக்கணும். 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த குழம்பு ரொம்ப திக்காக இருக்கும்னு சொல்ல முடியாது. நீங்கள் திக்காக வேணுன்னா தேங்காய் பால் எடுக்காமல் தேங்காயை அரைச்சி ஊற்றுவாங்க எங்கள் ஊரில். நான் தாங்க தேங்காய் பால் எடுத்து ஊற்றுவேன். எங்கள் ஊர் பக்கம் தேங்காய் அரைச்சி தான் ஊற்றுவாங்க. அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பூண்டு தாளிக்காமல் வேறு டேஸ்ட் வரணும்னா நல்லா தட்டிட்டு கடைசியில் இந்த குழம்பு, இந்த தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி குழம்பு கொதிக்குது பாருங்கள், அதில் பூண்டை போடுங்க, பச்சை பூண்டாக போடுங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. இது இப்போ ஒரு 4 விசில் விட்டுறணுங்க. பாருங்கள் 4 விசில் வந்தது, எடுத்துட்டேன். இந்த பாருங்கள் எப்படி குழஞ்சிருக்கு பாருங்கள்.
ரொம்ப குழையக்கூடாது. இப்படி இருந்தால் நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு மிளகாத்தூள் பத்தலைனாலும் உங்களுக்கு கம்மி மிளகாத்தூள்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு காரம் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் மாங்காய் வத்தல் இல்லைனாலும் ஓகேங்க. எங்கள் ஊரில் போட்டு செய்வாங்க, மாங்காய் ருசியாக இருக்கும். இல்லைனாலும் ஓகே, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க, நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் புளி, இந்த மாங்காயை கொஞ்சம் வேக விட்டுருங்க மெத்துன்னு. இதில் பச்சை மாங்காய் போட மாட்டோங்க, மாங்காய் வத்தல் இருந்தால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். இது ஒரு கொதி வந்துருச்சு. வந்தோடனே தேங்காய் பால், அவ்வளோதாங்க. இது பாருங்கள், குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் அப்படி தேங்காய் பால் ஊற்றாமல் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் எங்கள் ஊரில் கொஞ்சமாக தான் அரைச்சி ஊற்றுவாங்க. அதுவும் குழம்பு தண்ணியாக தான் இருக்கும். மொத்தத்தில் இந்த குழம்பு வந்து தண்ணியாக தாங்க இருக்கும். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டேங்க. எங்கள் ஊரில் கொத்தமல்லி போடுற பழக்கமும் இல்லைங்க, வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் போடுவாங்க. இப்போ நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கொத்தமல்லி போட்டால் நல்லா இருக்குன்னு ஒரு டேஸ்ட் பிடிக்குதுன்றதால கொத்தமல்லி போடுறோம். ஆனால் கருவேப்பிலை மட்டும்தான் ஊரில் தாளிப்பாங்க இதுக்கு. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயும் ரொம்ப இருக்காதுங்க. நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அது போதும் தாளிக்கிறதுக்கு. இதில் நீங்கள் சிகப்பு காராமணியும் சேர்த்துக்கலாங்க, சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த காராமணி வந்து ரத்த விருத்திக்கு ரொம்ப நல்லதுவாங்க. அது முக்கியமாக லேடிஸ்க்கு, அவங்களுக்கு தான் வந்து எப்போ பார்த்தாலும் ரத்த சுகன்றது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே ரத்தம் கம்மியாக இருக்குன்னே இருக்கும். அதனால் அவங்க இது பண்ணி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது ரத்த விருத்திக்கு. இந்த காராமணி மட்டும் நீங்கள் ஊற போடுறதுக்கு முதல் நாள் நைட்டு அதை வறுத்துருங்க. காராமணியை நல்லா சட்டியில் போட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப ஓவராகவும் வறுக்க வேணாம், லைட்டாக அந்த சூடு ஏறும் அந்த இதில். அப்போவே உங்களுக்கு வந்து வாசனை வர வச்சா சூடு ஏறினோடனே வறுத்து அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ஊற போட்டிங்கன்னா நல்ல வாசனை கொடுக்கும். குழம்பே அப்படி ஒரு கமகமன்னு வாசனை கொடுக்கும். இல்லை மறந்துட்டீங்க, நைட்டு வறுத்து ஊற போடுறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா காலையில் நல்லா வறுத்துட்டு ஒரு 2-3 மணி நேரமாவது அதை ஊற போட்டுருங்க. அதோட 1 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்து ஊற போடுங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். சில பருப்புகளை வந்து மொத்தமாக நீங்கள் வாங்கினீங்க 1 கிலோ அப்படி வாங்கி வச்சுருந்தா எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வண்டு வராதுங்க. இது வறுத்து எடுத்து வச்சுக்கலாம், பச்சை பயிர் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சில பருப்புகள்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். போடுற சமயத்தில் வண்டும் உங்களுக்கு வராது. செட்டிநாடு பக்கம் எல்லாமே வாங்கி வருஷத்துக்குன்னு வாங்கி வறுத்து எடுத்து வைப்பாங்க. இப்போ இது கடுகெல்லாம் கூடங்க கழுவிட்டு அதை அரிப்பாங்க. அரிச்சிட்டு அதை நல்லா காய போட்டு வருஷத்துக்கு அரிச்சு நல்லா காய போட்டு எடுத்து டப்பாவில் வச்சுப்பாங்க. வருஷத்துக்கே வச்சுப்பாங்கங்க. தாளிக்கிற பொருள் எல்லாம் வாங்கி கழுவி காய போட்டு எடுத்து வச்சுப்பாங்க. அந்த மாதிரி கூட பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க.